இந்த அண்டா வச்சுட்டு பணம் கொடுங்க. 10-15 கிலோ தேரம் போட்டுருக்கு. ஏன் பேக்கரி எவ்வளவு வேணும்? நீங்க குடுக்கறத கொடுங்க. பாவாட சாமி. ஏப்பா பாவாட சாமின்னு போட்டிருக்கு. இது நம்ம கூத்துவாச்சார விட்டு அண்டால அந்த தாங்க வச்சுட்டு வர சொன்னாரு. நேரம் வர வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு. நீங்க ரூபாய் எடுங்க. இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். என்னடா எல்லாம் குருவுக்காகத்தான். கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனகற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஹா, ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுடா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா? ஆமா, ஓ மூளைக்கு எவன்டா பணம் கொடுக்குறான்? கொடுத்துருக்கானே. ஏப்பா, நீ எப்பதான் திருந்து போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்தன் இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்கன்னா இவரு கொண்டு வந்து வச்சாரு. நீ எம்மாடி, அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனாப்புல சாத்து. அண்ணே, செலவு போக இவ்வளவு தானே பாக்கி. ஏண்டா, என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பலி கல்கண்டு வாங்கி கொடுக்குற. உக்காடி சிகரெட், அதுவும் சாதாரண சிகரெட் நீங்க குடிக்க மாட்டீங்க. பிரிட்டு